அனைவருக்கும் வணக்கம். 2023 to 2024 ஆண்டில் இந்தியாவின் பாதுகாப்பு துறையின் உற்பத்தி 1.27 லட்சம் கோடி ரூபாயை எட்டியுள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் புதன்கிழமை தெரிவித்தார். NDA அரசாங்கத்தின் கீழ் மேக் இன் இந்தியா திட்டத்தின் 10வது ஆண்டு விழாவுடன் இந்த மைல்கல் இணைந்துள்ளது. பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களின் கீழ் தொடங்கப்பட்ட இந்த முயற்சி பாதுகாப்பு உட்பட பல்வேறு துறைகளில் தன்னம்பிக்கையை அடைவதை நோக்கமாக கொண்டது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் குறிப்பிட்டார். அதற்கு பிறகு பாதுகாப்புத்துறை உட்பட ஒவ்வொரு துறையிலும் பல சீர்திருத்தங்கள் செய்யப்பட்டுள்ளன. உலகின் பாதுகாப்பு தொழில்துறையில் இந்தியா உயர்ந்து வருகிறது. சமீபத்திய ஆண்டுகளில் உள்நாட்டு உற்பத்தியை ஊக்குவிக்கும் விதமாக பல்வேறு விதமான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. குறிப்பாக சீன எல்லையில் இராணுவ தயார் நிலையை மேம்படுத்துவதில் இந்தியா அதிக கவனம் செலுத்துகிறது. 2023 to 24 முதல் முறையாக பாதுகாப்பு ஏற்றுமதி ரூபாய் 21,000 கோடி ரூபாயை தாண்டியது. அடுத்த 5 ஆண்டுகளில் இதை ரூபாய் 50,000 கோடியாக உயர்த்த அமைச்சகம் இலக்கு வைத்துள்ளது. இதில் நாம் குறிப்பிட்டு கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், உலகளவில் ஆயுதங்களை அதிக அளவில் இறக்குமதி செய்யும் நாடுகளில் ஒன்றாக இந்தியா இருந்து வருகிறது. இந்திய ஆயுதப்படைகள் 2029 ஆண்டுக்குள் சுமார் 130 பில்லியன் அமெரிக்க டாலர்களை மூலதன கொள்முதலாக செலவிடும் என எதிர்பார்க்கப்படுகிறது நண்பர்களே. இதே நேரத்தில் இறக்குமதியை அதிக அளவிற்கு தவிர்த்துவிட்டு உள்நாட்டு உற்பத்தியை ஊக்குவிக்கும் நடவடிக்கைகளில் இந்தியா கடந்த சில வருடங்களாக அதிக ஆர்வம் காட்டி வருகிறது. இப்போது தொடர்ந்து இன்னும் கூடுதல் ஆர்வம் காட்டி வருவதாகவும் பார்க்கப்படுகிறது. 5 ஆண்டுக்குள் பாதுகாப்பு துறையில் 25 பில்லியன் டாலர், அதாவது அதை நம்ம இந்திய மதிப்புப்படி சொல்லணும்னா 1.75 லட்சம் கோடி ரூபாய் வருவாயை ஈட்ட பாதுகாப்பு அமைச்சகம் இலக்க வைத்துள்ளது. மே 2020 மட்டும் பாதுகாப்பு துறையில் அந்நிய நேரடி முதலீடு வரம்பை 49% இருந்து 74% அரசாங்கம் உயர்த்தியது. அடுத்த செய்தி, ஆஸ்திரேலியாவை சேர்ந்த லோவி இன்ஸ்டிடியூட் ஆசியாவில் ஆதிக்கம் செலுத்தும் நாடுகளின் பட்டியலை இப்போ வெளியிட்டிருக்காங்க. இதை பற்றி நம்ம பார்த்தோம்னா, இந்த நாடுகளின் பொருளாதார திறன், இராணுவ திறன், வெளிநாட்டு உறவு, கலாச்சாரம், எதிர்கால வளர்ச்சி அடிப்படையில் தான் இந்த பட்டியல் உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த பட்டியலில் முதல் இடத்துல யார் இருக்கா அப்படின்றத கேட்டிங்கன்னா அமெரிக்கா தான். 2வது இடத்துல சீனா இருக்கு. 3வது இடத்துல இருந்த ஜப்பானை இப்போ பின்னுக்கு தள்ளி இந்தியா 3வது இடம் பிடித்துள்ளது. 4வது இடத்துல ஜப்பான் இருக்கு. 5வது இடத்துல ஆஸ்திரேலியா, 6வது இடத்துல ரஷ்யா, 7வது இடத்துல தென்கொரியா, 8வது இடத்துல சிங்கப்பூர், 9வது இடத்துல இந்தோனேஷியா, 10வது இடத்துல தாய்லாந்து இருக்கு. இப்போ தற்போதைய காலகட்டத்தில் நம்ம பார்த்து வந்துகிட்டு இருக்கோம், உலகின் இந்தியா எந்த அளவிற்கு வேகமாக பொருளாதார ரீதியாக வளர்ந்து வந்துகிட்டு இருக்காங்க அப்படின்றத நம்ம பார்த்து வந்துகிட்டு இருக்கோம். சொல்லவே தேவையில்லை, பொருளாதாரத்தில் பெரிய அளவிற்கு வளர்ச்சி அடைந்து வந்துகிட்டு இருக்கு இந்தியா. அதே சமயம் மற்றொரு புறமாக இந்த தொழில்நுட்பம், உற்பத்தி, சேவைத்துறை இதுலையும் பார்த்தோம்னா இந்தியா பெரிய அளவிற்கு வளர்ச்சி கண்டு வந்துகிட்டு இருக்குது. ரொம்ப குறிப்பிட வேண்டிய விஷயமா இந்த நேரத்தில் பார்க்கப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. ஏன்னா அந்த அளவிற்கு வளர்ச்சி அப்படின்றது மாறி வந்துகிட்டு இருக்கு. இதில் கூடுதல் தகவல் என்னவென்றால், இந்தியா அதனுடைய இராணுவ கட்டமைப்பை நவீனப்படுத்தி வருகிறது. குறிப்பாக அணுசக்தி, நவீன ரக ஏவுகணை, வலுவான கடற்படை ஆகியவற்றில் இந்தியா இராணுவ ரீதியாக முக்கியத்துவமிக்க நாடாக மாறி வந்துகிட்டு இருக்கு. பெரிய அளவிற்கு தன்னுடைய பாதுகாப்பை பலப்படுத்தி வந்துகிட்டு இருக்கு இந்தியா. அதுலேயும் உலக நாடுகளுடனான தனது உறவை பெரிய அளவிற்கு வலுப்படுத்தி வருகிறது. ஐநா, G20, பிரிஸ்க், குவாட் என சர்வதேச அமைப்புகளில் இந்தியா முக்கிய இடம் வகித்து வருகிறது. இதில் நம்ம ஒரு பெரிய லிஸ்டே போடலாம் நண்பர்களே. அதாவது விண்வெளி ஆராய்ச்சி, புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி ஆற்றல் கட்டமைப்பு, தகவல் தொழில்நுட்பம், டிஜிட்டல் இந்தியா, ஸ்டார்ட் அப் நிறுவனங்களோட வளர்ச்சி, இப்படி பலவற்றை நம்ம வரிசையாக சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அந்த அளவிற்கு இந்தியாவோட வளர்ச்சி அப்படின்றது பெரிய அளவிற்கு விரிவடைந்து சென்று கொண்டே இருக்கிறது நண்பர்களே. இந்த நிலையில தான் ஆசியாவில் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய நாடுகளோட பட்டியலை வெளியிடப்பட்டிருக்கல. அதில் இப்போ ஜப்பானை பின்னுக்கு தள்ளி இந்தியா 3வது இடம் பிடிச்சிருக்காங்க. இந்த கொரோனாவுக்கு பிறகு நம்ம பார்த்தோம்னா இந்தியாவோட வேகம் அப்படின்றது அசுர வேகம், அசுர வளர்ச்சி சொல்லுவாங்களா நண்பர்களே, அந்த மாதிரி எல்லா நாடுகளும் சம்பிச்சு ஓரளவிற்கு இந்த கொரோனாலேருந்து மீண்டு வந்துக்கிட்டு இருக்க காலகட்டத்தில் இந்தியா சட்டென்று மீண்டெழுந்து ஒரு வலுவான பொருளாதார வளர்ச்சியை காட்டுகிறது அப்படின்ற மாதிரி இப்போ இந்த லோவி இன்ஸ்டிடியூட் சைட்லேருந்து வெளியிடப்பட்டிருக்க அறிக்கை இருக்கிற நண்பர்களே, அந்த அறிக்கையில் குறிப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கு.
இது வந்து ரொம்ப பெரிய அளவிற்கு கவனம் பெற்றிருப்பதாகவும் காணப்படுது நண்பர்களே. இதுல இந்தியாவோட இந்த ஒரு வளர்ச்சிக்கு ஒரு முக்கிய காரணியாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா நண்பர்களே, இளைய தலைமுறையினரோட எண்ணிக்கை அப்படின்றது அதிகமாக இருக்கு. இதுவும் ஒரு முக்கிய காரணியா வந்து பார்க்கப்படுது. இப்போ நம்ம இவ்வளவு விஷயங்கள் வளர்ச்சி பற்றி நம்ம பேசணும், இந்தியா முக்கியமாக கவனம் செலுத்த வேண்டிய சில விஷயங்களும் இருக்கு. அதாவது சில துறைகளும் இருக்கு. அதுல என்னென்ன அப்படின்றத நம்ம வந்து பார்த்தோம்னா, போக்குவரத்து, சுகாதாரம், கல்வி, இது போன்ற துறைகளில் இந்தியா இன்னும் வந்து கூடுதல் கவனம் செலுத்தணும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது நிபுணர்களால். அதாவது இந்த துறைகள் வந்து சிறப்பாகத்தான் வந்து சென்று கொண்டிருக்கிறது. ஆனால் இந்தியா இந்த ஒரு துறைகளில் கூடுதல் கவனம் செலுத்தும் போது சிறப்பாக இருக்கு என்பதற்கு பதிலாக மிக சிறப்பாக இருக்கு என்பதை நம்ம வந்து சொல்லிக்கொள்ளும் அளவிற்கு இந்த ஒரு துறைகள்லாம் வளர்ச்சி பெறும், இந்தியா இன்னும் கூடுதல் கவனம் செலுத்தும் போது வளர்ச்சி பெறும் அப்படின்ற மாதிரி வந்து எதிர்பார்க்கப்படுகிறது நண்பர்களே. அடுத்த செய்தியை நம்ம பார்த்தோம்னா, பாகிஸ்தானில் நடக்கிறக்கும் இந்த ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்போட மாநாட்டில் இந்தியா பங்கேற்க முடிவு செஞ்சிருப்பதாக தகவல் வெளியாகிருக்கு நண்பர்களே. இது ரொம்ப வந்து கவனிக்கக்கூடிய ஒன்றாக மாறி இருக்கு. ஏன்னா இந்தியா பாகிஸ்தானில் போய் இந்த ஒரு மாநாட்டில் பங்கேற்க இருக்காங்க. இதனால் வந்து இது வந்து ரொம்ப கவனம் பெற்றிருப்பதாக மாறி இருக்கு. இந்த நேரத்தில் இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்தியா இந்த கூட்டத்தில் பங்கேற்பதற்கு முடிவு செஞ்சிருப்பதாக தகவல் வெளியாக இருக்கு. ஆனால் இந்த கூட்டத்தில் நம்மளோட வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவங்க இந்த ஒரு கூட்டத்தில் கலந்து கொள்வது தொடர்பாக எந்த ஒரு முடிவும் இன்ன வரைக்கும் வந்து எடுக்கப்படாமல் இருக்க மாதிரி வந்து பார்க்கப்படுது. இதில் பார்த்தோம்னா இந்தியா, ரஷ்யா, சீனா, கஜகஸ்தான், கிர்கிஸ்தான், தஜிகிஸ்தான், உஸ்பெகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆகிய நாடுகள்லாம் வந்து இந்த ஒரு ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பில் வந்து இடம்பெற்றிருக்காங்க. இந்த மாநாடு அப்படின்றது வந்து ஆகஸ்ட் 15, 16 இந்த தேதிகளில் பாகிஸ்தானில் இஸ்லாமாபாத் நகரில் நடக்க போகுது. அதற்கு வந்து பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் நீங்கள் வந்து பங்கேற்கணும் அப்படின்ற மாதிரி வந்து அந்த நாடு சைட்லேருந்து அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கு. இந்த ஒரு அழைப்பிற்கு பிறகு இந்த மாநாட்டில் இந்தியா பங்கேற்க முடிவு செஞ்சிருப்பதாகவும் தகவல் வெளியாகிருச்சு. அதே நேரத்தில் இந்த ஒரு கூட்டத்தில் வந்து பிரதமர் மோடி அவர்கள் வந்து பங்கேற்க போவதில்லை. இதில் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் பங்கேற்பது தொடர்பாக இன்னும் வந்து முடிவெடுக்கப்படலை. என்னப்பா இப்படி சொல்கிற, இந்தியா இந்த மாநாட்டில் பங்கேற்க முடிவு செஞ்சதாக தகவல் வெளியிட்டிருப்பதாக சொல்லப்படுது. இப்படி இருக்க சூழலில் நம்மளோட பாரத பிரதமர் அவங்களும் வந்து பங்கேற்க போகிறதில்ல அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிற, வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவங்களும் வந்து பங்கேற்கிறதுக்கு இன்னும் வந்து முடிவு செய்யலை அப்படின்ற மாதிரி சொல்கிற, இப்போ யார் தான் வந்து இந்த ஒரு ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் மாநாட்டில் வந்து பங்கேற்க போகிறா அப்படின்றத கேட்டிங்கன்னா, இப்போ என்ன விஷயம்னா, நம்மளோட வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவங்க அமெரிக்காவில் இருக்காங்க. இவங்க அடுத்த வார வாக்கில் தான் வந்து டெல்லிக்கு வர இருக்கிறதா வந்து சொல்லப்படுது. அப்போது அதற்கு அப்புறமா வந்து தான் பாகிஸ்தான் செல்வது தொடர்பாக முடிவெடுப்பாங்க அப்படின்ற மாதிரி வந்து இந்த டெல்லி வட்டாரம் சைட்லேருந்து சொல்லப்படுது. ஸோ இப்போ வரைக்கும் இந்த விஷயத்தில் முடிவெடுக்கப்படலை அப்படின்ற மாதிரி வந்து பார்க்கப்படுது. அடுத்த வாரம் நிச்சயமாக முடிவு எடுத்துருவாங்க. இதற்கு முன்னாடி நம்ம 2015ஆம் ஆண்டில் நம்ம வந்து பார்த்தோம்னா, அப்போ வெளியுறவுத்துறை அமைச்சராக இருந்த சுஷ்மா சுவராஜ் அவங்க வந்து பாகிஸ்தான் சென்றிருந்தாங்க. அப்போ வெளியுறவுத்துறை செயலாளராக இருந்த ஜெய்சங்கர் அவங்களும் உடன் சென்றிருந்தாங்க. அதன் பிறகு இரு நாடுகளுக்கு இடையே எந்த ஒரு உறவும் பெருசாக இல்லை, என்ன மாதிரியான பிரச்சனை சூழலாம் வந்து போயிட்டு இருந்துச்சு அப்படின்றத நம்ம வந்து பார்த்துருந்தோம். அதற்கு அப்புறமா வந்து உயர் பதவியில் இருக்க யாரும் வந்து இந்தியாவிலிருந்து அந்த நாட்டுக்கு செல்லலை அப்படின்ற மாதிரி வந்து பார்க்கப்படுது. இப்போ தற்போது நம்மளோட வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவங்க அங்கே சென்றாலும் கூட அங்கு இரு நாடுகளுக்கு இடையே நேரடியாக பேச்சுவார்த்தை நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அந்த வாய்ப்பு அப்படின்றது மிக குறைவு அப்படின்ற மாதிரி வந்து பார்க்கப்படுது. ஏன்னா இங்கிட்ட ஒரு பக்கம் இந்த மாநாடு அப்படின்றது வந்து பொதுவாக நடக்கக்கூடியது. அதே சமயம் இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் என்ன மாதிரியான சூழல் போயிட்டு இருக்கு அப்படின்றத பார்த்து வந்துகிட்டு இருக்கோம். பெரிய அளவிற்கு பேசினாலும் எந்த ஒரு செயல்பாடும் அங்கிட்ட வந்து காட்டப்படாது அப்படின்றது வந்து ஒரு நிதர்சனமான உண்மையை நம்ம வந்து பார்த்து வந்துகிட்டு இருக்கோம். ஸோ அதனால் வந்து இந்த ஒரு மாநாட்டில் பல நாடுகள் வந்து பங்கேற்கக்கூடிய காரணத்தினால இதில் வந்து பொதுவாக வந்து இந்தியா சைட்லேருந்து பங்கேற்கப்படும் அப்படின்ற மாதிரி வந்து பார்க்கப்படுது. இதனால் ஒரு புறம் வந்து இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே இருதரப்பு பேச்சுவார்த்தை நடப்பதற்கான வாய்ப்பு மிகவும் குறைவு அப்படின்ற மாதிரி தான் நம்ம வந்து சொல்லணும். இதில் உங்களுக்கு ஒரு கேள்வி எழலாம். அதாவது நம்மளோட உயர் அதிகாரிகள் வந்து அங்கே பாகிஸ்தானுக்கு சென்றிருக்காங்க. அதே மாதிரி இப்போ இந்த மாநாட்டில் பங்கேற்பதற்கு இன்னும் கூடிய விரைவில் வந்து முடிவு செய்யப்பட இருக்கு. உயர் அதிகாரி அதாவது நம்மளோட ஜெய்சங்கர் அவங்க வந்து செல்ல இருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து பார்க்கப்படுது. இப்படிப்பட்ட சூழலில் அங்கிட்ட ஒரு புறம் பாகிஸ்தான் சைட்லேருந்து பாகிஸ்தானோட முக்கிய அதிகாரிகள் அதாவது உயர் பதவியில் இருக்கக்கூடிய முக்கிய அதிகாரிகள் உயர் அதிகாரிகள் இந்தியாவிற்கு வந்திருக்காங்களா, இந்தியாவில் வந்து ஏதாவது மாநாட்டில் பங்கேற்றிருக்காங்களா அப்படின்ற கேள்வி உங்களுக்கு இருந்துச்சுன்னா அதற்கான விடையை நம்ம வந்து இப்போ பார்ப்போம். அதாவது போன வருஷம் இந்தியாவில் SCO மாநாடு நடந்துச்சு. அந்த மாநாட்டில் பாகிஸ்தானின் வெளியுறவுத்துறை அமைச்சராக இருந்த பிலாவல் புட்டோ அவர்கள் வந்து நேரில் வந்து இந்த ஒரு மாநாட்டில் பங்கேற்றிருக்காங்க. ஆனால் இரு தரப்பிற்கும் இடையே உயர்மட்ட ரீதியாக இருதரப்பு பேச்சுவார்த்தை அப்படின்றது சமீப காலங்களில் பெருசாக நடைபெறலை அப்படின்ற மாதிரி வந்து பார்க்கப்படுது நண்பர்களே. அவ்வளவுதான் இன்றைய செய்தி நிறைவடைஞ்சிருச்சு. நம்ம வீடியோவோட நிறைவு பகுதியில் இருக்கும் நண்பர்களே.
இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்மளோட சேனலுக்கு தொடர்ச்சியாக ஆதரவு தாங்க. இன்னும் பயனுள்ள பல செய்திகளை உங்களுக்கு வீடியோவில் நான் வழங்குறேன். இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்தை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாளைக்கு இன்னொரு புது வீடியோவில் உங்கள்கிட்ட நான் பேசுகிறேன். நன்றி நண்பர்களே. ஜெய்ஹிந்த்.